ஹாய் மண்டே மார்னிங் ரொம்ப நாள் கழிச்சு 4 மணி ரொட்டீன் ஆரம்பிச்சாச்சு. 3:45க்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி திருச்செந்தூர் முருகர் கோயில் கும்பாபிஷேகம், அதனால் டிவி அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு. ப்ராசஸர் வந்ததுலேருந்தே இந்த சப்பாத்தி மாவு அதில் தான் ரெடி பண்ணுறேன். நம்ம பிசைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டாலும் நல்லா சாஃப்டாக வரும். பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் பாதி பிசைஞ்சதோட அப்படியே 2 டைம் மட்டும் கையில் பிசைஞ்சு வச்சாச்சு. ஆனால் சப்பாத்தி உடனே சுட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல பூரி ஆட்டம் உப்பி சூப்பர் சாஃப்டாக சப்பாத்தி வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தியும் காளான் கிரேவி மட்டும்தான். எனக்கு நேற்றுக்கு ஈவினிங் வச்சுருந்த சாப்பாடு மீதி இருக்குது. ஸோ அதனால் அதுவே போதும்னு விட்டுட்டேன். ஸோ பாத்திரமும் அப்படியே சைட் பை சைட் விளக்கிட்டு இன்னும் அடுப்பு மட்டும் துடைக்கணும். மித்தபடி சப்பாத்திலாம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ கூழ் மட்டும் வந்து காய்ச்சிட்டு அடுப்பை தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழுக்கு சத்து மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு தண்ணிக்காவை போய் எழுப்பலான்னு போனால் நல்ல ஃபீவர் அவளுக்கு. ஏன்னா நேற்றுக்கே ஹோம்ஒர்க் பண்ணலையா, சரி நேரமாக எழுப்பிவிட்டா ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவா அப்படின்ட்டு எழுப்பிவிட போனால் ஃபீவர். சரி ஸ்கூலுக்கு போவேனா, லீவ் போட்டுக்கோ அப்படின்னா இல்லை இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது கிளம்புறேன்ட்டா. சரின்னு சொல்லிவிட்டு அவளை எழுப்பி விட்டுட்டு அப்படியே நான் வந்து கூழ் குடிச்சிட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு 5:45க்கே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ஸோ ஜர்னிக்கா கூழ் எடுத்து வச்சுட்டு எனக்கு நேற்றுக்கு ஈவினிங் வச்சு சாப்பாடு இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு போதும். ஒரு நாள் லீவ் விட்டால் போதும், இந்த டேபிள் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை. காலையில் எல்லாம் சீக்கிரமாக முடித்ததுனால அதை க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு தர்ணிக்கா எந்திரிச்சு வந்தோன்னா அவளை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு.